ஆரோன் ரால்ஸ்டன் இவர் அமெரிக்காவில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு மலை ஏறுறது தான் ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதனால் என்ன பண்ணுறாரு, வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மலை ஏறுறதையே பழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த 2003ல் இவர் மலை ஏற போகிறாரு. யாருக்கிட்டேயும் போகிற விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணல. அப்படியே மலை ஏற போயிட்டார். அவர் மலை ஏறிட்டு இருக்கும்போது ஒரு பாறை ஒன்று உருண்டு வந்து இவர் கை அதில் மாட்டிக்குது. அது எப்படின்னா, ஒரு சின்ன பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த மலைக்கும் பள்ளத்தாக்கும் நடுவில் இந்த பாறை வந்ததால் அந்த பாறையை அசைக்க முடியல. ஒரு 360 கிலோ வெயிட் இருக்கும் அந்த பாறை. இவர் கை அதில் மாட்டினதால் அசைச்சு பார்க்குற பாறையும் அசைக்க முடியல, கையையும் எடுக்க முடியல. இவர் மொபைலில் சிக்னலும் இல்லை, யாருக்கும் தகவலும் தெரிவிக்க முடியல. ஸோ இவர் சொல்லிட்டும் வரல இல்லையா, அதனால யாரும் இவரை தேடிட்டும் வரல. இப்படியே ஒரு 5 நாள் போகுது. கொஞ்சம் தண்ணி ஏதோ கொஞ்சம் சாப்பாடு வச்சு தான் அந்த 5 நாள் வரைக்கும் சாப்பிட்டு அப்படியே இருந்தார். அதுக்கப்புறம் உணவும் இல்லை, தண்ணியும் இல்லை. எப்படி உயிர் வாழ்றதுன்னு தெரியல அவருக்கு. அவ்வளோதான், இதோட நம்ம வாழ்க்கை இங்கே முடிஞ்சிருச்சின்னு நினச்சிட்டாரு. அப்போது அங்கே பாறையில் எழுதுறாரு அவருடைய பேர், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து. நம்ம இதோட இறந்துட போகிறோம் எழுதிட்டு ஒரு சின்ன கேமரா கையில் இருக்குது, அதில் வீடியோவும் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாரு, ஒரு கையை இழக்கிறது இழப்பா இல்லை உயிரை இழக்கிறது இழப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி நம்ம இந்த கையை கட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறார். ஆனால் அவருக்கு பேக்கெட்டில் ஒரு சின்ன பேக்கெட்டு கத்தி இருக்குது, அது ஷார்ப்பாகவும் இல்லை. அதை வச்சு அவர் கட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா அந்த சதை பகுதியை கட் பண்ணுறதே சிரமமாக இருக்குது அந்த கத்தியில். அதை தாண்டி நரம்புகளை எலும்புகளெல்லாம் கட் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது. அந்த வழியே பெரும் வழியாக இருக்குது. அப்படியோ அவர் அந்த எலும்பை எப்படியோ ஃப்ராக்சர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறாரு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 65 அடி ஆழம் இருக்குது. அதை மெதுவாக இறங்கிட்டு ஒரு 6 மைல் தூரம் 7 ஹவர்ஸ் நடந்தே போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 127 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அவருக்கு மனிதர்களை பார்த்து அதுக்கப்புறம் அவர் உயிர் பிழைக்கிறாரு. 127 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இந்த சம்பவத்தை ஹாலிவுட்டில் படமாகவே எடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய மன உறுதியால பாறையே தகர்த்தெறிஞ்சு இன்னைக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய பிரச்சனைகளை எவ்வளோ பெருசு.